என்னது கலெக்டர் ரைடா? ஆமாண்ணே. கலெக்ஷன் வந்து சேர்லன்னு ஆட்டம் கட்டுறானா? மொத்தமா மந்திரிக்கு மால் வெட்டியாச்சுன்னு சொல்றா. சரிண்ணே. சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஏய் என்ன தைரியம் தான் வண்டி நிறுத்தி அட்ரஸ் கேப்ப? அட்ரஸ் ஓடுற வண்டி நிறுத்தி அட்ரஸ் கேக்குறோம். ஏய் இருடா. ஹெல்ப் பண்ண வந்தவ மேல கோவப்படுறீங்களே. இந்த அட்ரஸ்ல இருக்கிறால எனக்கு தேவையில்லை, ஐயாவுக்கு தேவை. உங்க ஆட்களை அடிச்சுட்டான்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே, அவனோட அட்ரஸ் இது. உங்க மறுபொண்ணுக்கே ஒருத்தர் லெட்டர் கொடுத்துருக்கான்னா உங்க மேல அவனுக்கு பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அண்ணே தேடிக்கிட்டு இந்த அட்ரஸ் கிடைச்சிச்சுனே. தீத்துலானே அவனே. ஏய் வண்டியை திருவான்மையூருக்கு திருப்புடா. அண்ணே இவன் தானே. இவன் தான் அசோகா? போய் வெட்டுங்கடா. உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன் முறை பொண்ணுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்கலன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். என்னடா பேச விட்டுட்டு இருக்கீங்க? போய் வெட்டுங்கடா அவனை. ஒரு நிமிஷம். ஏன் நீங்க வெட்ட மாட்டீங்களோ? ஏய் நீ எத்தனை பேரை வெட்டிருப்ப? ஒரு 10 பேரை வெட்டிருப்பியா? நீ ஒரு 4-5 பேரை வெட்டிருப்பியா? ஆனா உன் தலைவன் இப்போ வரைக்கும் யாராச்சும் வெட்டிருக்காரா? இல்ல நீங்க வெட்டினதான் பாத்திருக்கீங்களா? உண்மையிலேயே அவன் ஆம்பளையா இருந்தா என்ன வெட்ட சொல்லு. உங்களுக்கெல்லாம் தலைவன்னு நான் ஒத்துக்கிறேன். பிச்சிட்டாடா கண்ணா. நீ பேசுறதுல சூப்பர் லாஜிக் இருக்குடா. ஏண்டா நான் யாரையாவது வெட்டி நீங்க பாத்திருக்கீங்க? அப்புறம் எப்படிடா நான் உங்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும்? இந்தா போன் பண்ணு, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. இங்க ஒரு பாடி 2 துண்டா கிடக்குன்னு சொல்லு. என்னென்ன பாக்குறீங்க? ஒண்ணு நான் அவனை வெட்ட போறேன், இல்ல சாரி என்ன வெட்ட போறாரு. யாரா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தானே. கொடுங்கண்ணே. மாமா என்ன நடக்குதுங்க? யார் மாமா இவரு? இவரை எதுக்கு வெட்ட போறீங்க? அறுவலை கீழே போடுங்க. நான் சொல்றேன்ல, அறுவலை கீழே போடுங்க. போடுங்க மாமா, நான் சொல்றேன்ல, அறுவலை கீழே போடுங்க. போடுங்க. நான் இப்ப கூட சொல்றேன், உன் முறை பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் எப்படி நான் அவளுக்கு லெட்டர் கொடுப்பேன்? நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அறுவலை கீழே போடுங்க. வாங்க மாமா, வாங்க. லெட்டர் மாறினதுக்கு யார் காரணம் கண்டுபிடிச்சு அவனை குடும்பத்தோட கொளுத்திட்டு வாங்க. అది భగవాన్ కట్ పీస్ జంక్షన్ తెలుసు కదా? அங்க போய் சனி பகவானுக்கு ஒகே மீட்டர் பிளாக் துணி வாங்கி பகவானுக்கு பரிகாரம் செய், எல்லாம் சரியா போயிடும். ஏய் நில்றா நில்றா, ஏன்டா இது அர்ஜென்சி? பக்த கோடிகள் வச்சாரா? பக்த கோடிங்க வரல, கேடிங்க வர்றாங்க. நீங்க ஃப்ராட் பண்ற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அடிக்கிறதுக்காக ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்க வராங்களா? கேட்டா வராங்களே. இந்த வெள்ளி சொம்பரிச்சுக்கடா. உங்க குரு கூற ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உடுத்தி இருக்க வேட்டிய உருவி அதுல எல்லா பொருளையும் எனக்காக பேக் பண்றீங்களா? உனக்காக ஒண்ணு இல்ல, எங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்காக எடுக்கிறீங்களா? ஆமா, உங்க கூட சேர்ந்து எங்களுக்கு என்ன கிடைச்சது? அரைமுறி தேங்காய் அழுகுன வாழைப்பழம் தானே, வேற என்ன எங்களுக்கு கிடைச்சது? சீக்கிரம் எடுத்துட்டு வர, வந்துட போறாங்க. டேய் கொஞ்சம் விடியே, எல்லாத்தையும் எடுக்காதீங்க. ஐயோ மைண்ட் வைக்க இதே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களே, எனக்காக எதையுமே விட்டு வைக்கலையாடா நீங்க? கடைசியில நாய் விக்கிறதுக்காக நான் வச்சிருந்த கெட்டப்ப மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா? இனிமே நான் ரேணிகுண்டா ரெட்டி இல்ல, ராயப்பேட்டை ராமு. என்ன ரவுடிங்க விரட்டாங்க, கொஞ்ச நேரம் உங்களோட மிக்ஸ் ஆயிக்கிறேன், காப்பாத்துங்க. ஏமா இந்த பக்கம் ஓடி இருந்தானமா? அடி மூஞ்சி மேல என் கையை வைக்க, அந்த பக்கம் போய் பாருடா. வாடா அந்த பக்கம் பார்க்கலாம். வாடா. குடல புடுக்குதடா சாமி. ஏண்டா பிச்சைக்கார பசங்களா, நீங்க எல்லாம் கடைசியா எந்த வருஷம்டா குளிச்சீங்க? தான் குளிச்சோம்.
போன மகாமகமா அடுத்த மகாமகமே வந்துரு போல இருக்கேடா. நான் கிளம்புறேன். என்னையும் உங்களை மாதிரி பிச்சைக்காரன் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு வேஷம். இந்த வேஷம் உனக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தது. தேங்க்யூ சோ மச். அதான் ரவுடிங்க எல்லாம் ஏமாந்து ஓடிட்டாங்க. கூப்பிட்டா திரும்பி வருவானுங்க. என்ன சொல்றீங்க? இனிமேல் நீ எங்க கட்சி எங்க ஒருத்தர் இருக்கணும். உங்க கட்சியா? குடுறா அந்த கைய. ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா சின்னம் காட்ட முடியுமாடா உன்னால? நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறியா? இந்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தாலே இப்ப குணமாயிடும். பிச்சை எடுக்கிறதுக்காக ஊரை ஏமாத்துறீங்களாடா? நான் யார் தெரியுமாடா? ரேணிகுண்டா ரெட்டிடா. போடா, இனிமே நீ கபாலி கோயில் கந்தன்டா. கபாலி நீ கந்தனா? அந்த கோயில்ல தான் பிச்சை எடுக்கணும். பிச்சையா? உனக்கு கபாலீஸ்வரர் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் ஒதுக்கிட்டோம். தொகுதி பங்கீடியே முடிச்சிட்டீங்களா? டேய் உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமாடா? ஆமா, இதுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. நான் ராயலா வளர்ந்தவன்டா. எனக்கு பிச்சை எடுக்கிறது எப்படின்னு தெரியாதுடா. இல்ல அம்மா, வாட்டி, இல்ல தாயே, வாட்டி, இல்ல அம்மா, வாட்டி. தாயே. இப்படிதான்டா. கீதா, தேவையானது மட்டும் வெளியில இடமா? எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் பார்சல் பண்றது வெட்டி வேலை தானே. இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துடும். நாம காசிக்கு கிளம்ப வேண்டியதான். காசிக்கா? ஆமாமா. அப்புறம் எதுக்குப்பா அவசர அவசரமா வீடு காலி பண்ணிட்டு வந்தோம்? அதுக்கு அங்கே இருந்திருக்கலாம்ல. அங்கே ரவுடிங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சம்மா. நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு அந்த ஏரியா லாய்க்கல. இது என் ஃப்ரெண்டு வீடு. அட்வான்ஸ் கிடையாது. 10 நாளைக்கு வாடகை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இருங்கப்பா, நானும் வரேன். இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு 3 நாள் பஸ் மாறணும். இனிமே உனக்கு அந்த சிரமம் இருக்காதம்மா. ஏன்பா? நீ வேலைக்கு வரமாட்டேன்னு ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். உன் அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாம்மா பண்ணுவேன். காசியில உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ அந்த வரம் தகஞ்சு வந்திருக்கு. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. கல்யாண பொண்ணு வெளியில அங்க இங்க அலையக்கூடாது. அதனால தாமா வேலை வேண்டான்னு சொன்னேன். நீ வீட்டுல பத்திரமா இரு. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்காத. ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுற. எனக்குன்னு ஒருத்தரை நீ பார்த்து வச்சிருக்க. பார்த்து வச்ச நீயே சேர்த்து வைப்பேன்னுதான் முகம் தெரியாத அவரை என் மனசு முழுக்க நெரிச்சு வச்சிருக்க. அவர்தான் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அப்பா வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறதா சொல்றாரு. பயமா இருக்கு கண்ணா. மனசுல முடிச்சு போட்டவரே கழுத்துலயும் போடணும் கண்ணா. உன் போனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. லெட்டர் மாறின விஷயத்தை பத்தி இந்த சின்ன பையன்கிட்ட விசாரிக்கலான்னு போனா அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில சுயநலம் இல்லாம கிடக்குறான் சார். கீதா எங்கன்னு தெரிஞ்சுதா? உன் ஆபீஸ்க்கு வந்தாரா? அவங்க அப்பா ஆபீஸ்க்கு போன் பண்ணி கீதா இனிமே வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப கீதா எங்க இருக்கான்னு தெரியல. அவங்க 2 பேரும் காசிக்கு போறதா சொல்லிக்கிட்டாங்க. காசிக்கா? இந்த அழகான பொண்ணு யார் என்னன்னு தெரியலல்ல. உனக்காக அந்த ஆண்டவனே அனுப்பி வச்சுவ. இத பாருங்க, அந்த லெட்டர் நான் உங்களுக்கு எழுதல. தெரியும், நீ யாருக்கோ லெட்டர் எழுத அது என்கிட்ட கிடைக்க நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர உன்னை பார்த்து மயங்க. ஏன் தெரியுமா? நீயும் நானும் சேரணுங்கிறதுதான் விதி. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அழிச்சிருவேன். கொலகார பாவி, கண்ணுல கத்தி வச்சிருக்கியா? இப்படி வெட்டுது, அப்படி பார்க்காத.
என்னென்னமோ செய்யுது. எப்போ எனக்கு தாலி கட்டி இன்னும் பொண்டாட்டி ஆக்கிக்க போற? எப்போ? பாத்தியா, ஒரு பொண்ணை தொடுற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நீ என்ன தொட்டுட்ட, நீ தாண்டா என் புருஷன். நான் நினைச்சபடி எல்லாம் முடிஞ்சிருச்சம்மா. காசில உனக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, எனக்கு விஆர்எஸ் கிடைச்சிருச்சு. 2 நாள்ல கையில காசு வந்துடும். அது எல்லாம் உன் கல்யாண செலவுக்கு தான். உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துற பாரு. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிரைவர், வண்டியை நேரா கோயிலுக்கு விடுப்பா. சரிங்க சார். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம். ஆட்டோவில் ஃபுட்போர்டில் வந்த ஒரே ஆள் நான் தான்டா. அம்மா, அப்பா, ஐயோ, ஆஹா, கோயிலுக்கே கூட்டு வந்துட்டீங்களாடா. ஏன்டா தெலுங்கு வில்லன் ரேஞ்சில் டாடா சுமோல கம்பீரமா போய்கிட்டு இருந்தவன்டா இந்த ரெட்டி. என்ன தவமாய் தவம் இருந்து ராஜகிரண் ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்களேடா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? ஆமா, பெரிய ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்புறாரு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. பிச்சை தானடா எடுக்க போறேன். அம்மா தாயனா காசு போடுறானுங்க. அந்த 6 மணிக்கு 100 ரூபா கலெக்ஷன் தரணும். 99 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவியா? ஏய், ரொம்ப பேசாத. போ. தரலாது. என்ன வெயில்ரா, என்ன விரிக்கிறியே? நாம படத்துக்கு போறோமா? உட்கார்றா போடுறாளே. பாத்திரம் பத்திரம். ஆமா, இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்கினது, பத்திரமா பாத்துக்கணும். ஐயா, தர்மம் ப்ளீஸ். தர்மம் சார், தர்மம். ஹலோ, காது கேட்காத ஒரு போல இருக்கு, கண்டுக்காம போறாரு. ஐயோ, 11 மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோனே. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அம்மா, கமலா அரைஞ்சிருக்காமா? என் பேரை சொல்ற? கமலாங்கிறது உன் பேரா? அம்மா, சீதாப்பழம் இருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? சீதாங்கிறது உன் பேரா? இந்த பழங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இதை எந்த குரூப்ட சொன்னா போராட்டம் நடத்துவாங்க? என்னடா வண்டியை எங்க நிப்பாட்டிட்ட? வாடா, கோயிலுக்கு போயிட்டுலாம். உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வா. கண்ணன் வந்துட்டான். இவன் கூட சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தர்மம், தர்மம், தர்மம். கண்ணா, கண்ணா, கண்ணா. நான் பாவம், அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல் இருக்கு. வாடா போலாம். ஃபிட்ஸா? நெருங்கின நண்பனுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சே. கூடவே வந்திருக்கிற ரோலருக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. கமலுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் நல்லா சூட் ஆகுது போல இருக்கு. கீதா வந்திருக்கா, கூடவே அந்த பெருசு வந்திருக்குது. அந்த ஆண்டவன் தான் கண்ணனையும் கீதாவையும் கோயிலுக்கு வர வச்சிருக்கணும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் பேச வச்சிடணும். என்னடா பாக்குற? இல்ல, வெளியில கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது. உள்ள போனா செலக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். சரி போ, நான் பின்னால வரேன். நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. நடக்க வேண்டியதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. கண்ணா, கண்ணா, இக்கட ஜெய கீதா கண்ணா முராரே. இங்கதான் ஒண்ணும் கிடைக்கல, அப்புறம் நீங்க கேட்டுக்கிட்டு நட. அப்பா, அப்பா, 100 ரூபாய் கொடுங்கப்பா. என்னம்மா திடீர்னு? ஒரு கடன் தீக்கணும். சாமி கிட்டே கடனா? கடவுள்கிட்ட மட்டும் எந்த பாக்கியம் வைக்க கூடாதம்மா. இந்தாமா. தேங்க்யூப்பா. என்னங்க சார் 100 ரூபாய்? அன்னைக்கு நான் உடைச்ச இண்டிகேட்டருக்காக 100 ரூபாய் கொடுத்தல, அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டீங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். நீ பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். உன்னால அவனுக்கு போன சந்தோஷத்தையும் நிம்மதியும் திருப்பி தர முடியுமா? உன் நாய் காணாம போச்சுல, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தான். உனக்கு வேலை வாங்கி கொடுத்தான். நீ பண்ண நியாயமா? உன் சந்தோஷம் தான் அவன் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நீ அவனை காதலிக்காம கூட இருந்திருக்கலாம். உனக்கு அவன் கொடுத்த லெட்டர் நீ எப்படி இன்னொருத்தையும் மாத்தி அனுப்ப? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே புரியல. என்ன லெட்டர்? எங்க மாறுச்சு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ப்ளீஸ், இது நம்புங்க. நான் இவர்தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னே தெரியாம மனசுக்குள்ள உங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை பேசு, ஒரு பார்வை
வருது இருபது வயதே இருதை நெறியில் அழகாய் நீதானே இளமை சிறுகள் இவைகளை விரும்பிட முழுவதும் தந்தானே இனியாவும் ஐயோ அப்பா வராரு என்னங்க அப்பா என்னம்மா வேண்டுதலை எல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா இப்பதான்ப்பா மனசு திருப்தியா இருக்கு கடவுளே வாமா. ம்